இப்போ ஒரு நல்ல மாம்பழ சீசன் தான். நிறைய மாம்பழம் கிடைக்கும். நம்ம வெறும் மாம்பழமாகவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு மாம்பழத்தில் ஒரு நல்ல பாயசம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு இப்போ நம்ம ஒரு அடி கனமான ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் இப்போ சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா நல்லா வறுப்பட்டதும் நம்ம இப்போ அதில் பால் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். கேப்பில் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 3 மாம்பழத்தை எடுத்துக்குவோம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி ஊற்றாமல். இப்போ இதில் நம்ம 1 கப் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா மாம்பழம் சேர்க்கறதுனால அதில் டேஸ்ட் இருக்கும். அதனால் 1 கப் அளவு மட்டும் சர்க்கரை சேர்த்து இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். பால் நல்லா காஞ்சி சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்புலேருந்து இறக்கிடணும், அடுப்பில் வைக்கக்கூடாது. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க மாம்பழம் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். நல்லா பாருங்கள், நாங்கள் 3 மாம்பழம் அரைச்சோம். நல்லா பியூரி மாதிரி எடுத்து இதை இப்போ நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாம்பழம் பியூரி சேர்த்ததுக்கப்புறம் கலரே கொஞ்சம் நல்லா மாறிடுச்சு. இதில் இப்போ நாங்கள் ஒரே ஒரு பீஸ் மாம்பழத்தை மட்டும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்குவோம். இது நாங்கள் மாம்பழம் சாப்பிடும்போது, இந்த பாயசம் சாப்பிடும்போது மாம்பழம் சின்ன சின்னதாக வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பாதாமையும் பிஸ்தாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதை நெய்யில் வறுக்கக்கூடாது. நெய்யில் வறுத்து போடும்போது இதோட ஸ்ட்ரக்சரே மாறிடும், மாம்பழத்தோட டேஸ்ட் இருக்காது. அதனால் கட் பண்ணி மட்டும் தூவிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாம்பழ பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீசனில் செஞ்சு சாப்பிட்டா தான் உண்டு. நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.